வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸ் இயர் ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மைஎஸ் 1998 படி கிழக்கு இமயமலை பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய பகுதியில் உள்ள உள்ளூர் வாஸ்குலர் தாவரங்களின் மொத்த எண்ணிக்கை 5000. எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் ரான்ட்ஜென். எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் ரான்ட்ஜென். வாயு விதியை கூறியவர் ராபர்ட் பாயில். வாயு விதியை கூறியவர் ராபர்ட் பாயில். பாய்ஸ் என்பது கீழ்க்கண்ட எதனுடன் தொடர்புடையது? பாகியல். பாய்ஸ் என்பது பாகியலுடன் தொடர்புடையது. வட்டப்பாதையில் சைக்கிளில் செல்லும் ஒருவர் வட்ட மையத்தை நோக்கி உட்பக்கமாக சாய்வது எதனால்? ஆன்சர், தேவையான மையநோக்கு விசையை உருவாக்க. தேவையான மையநோக்கு விசையை உருவாக்க. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் திருவனந்தபுரம். பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று அறிவுசார் கற்றலுக்கு வழிவகுக்கின்றது? கருத்துசார் கற்றல். 2020 ஆண்டிற்கான உடற்செயலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் மைக்கேல் ஹாட்டன், ஹார்வி ஜே அல்டர் மற்றும் சார்லஸ் எம் ரைஸ். விளையாட்டுகளில் சிறந்த பயிற்சியாளர்களை கௌரவிப்பதற்கான துரோணாச்சாரியார் விருது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1985 ஆண்டு தொடங்கப்பட்டது. துரோணாச்சாரியார் விருது தொடங்கப்பட்ட ஆண்டு 1985. மாவட்ட திறன் கமிட்டியை தலைமை தாங்குவது மாவட்ட ஆட்சியர். மாவட்ட திறன் கமிட்டியை தலைமை தாங்குவது மாவட்ட ஆட்சியர். தொற்றுநோய்க்கு பிந்தைய உலகத்திற்கான 10 பாடங்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பிரீத் ஜகாரியா. பிரீத் ஜகாரியா. தொற்றுநோய்க்கு பிந்தைய உலகத்திற்கான 10 பாடங்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பிரீத் ஜகாரியா. மார்ச் 2021 சூயஸ் கால்வாயில் சிக்கியிருந்த மாபெரும் கொள்கலனுடைய சரக்கு கப்பலை பெயரிடுக. ஆன்சர், எவர் கிவன். கீழ்கண்டவற்றில் எது கவர்னரின் அதிகாரமில்லை? ஆன்சர், ராஜதந்திரம் மற்றும் இராணுவ அதிகாரங்கள். ராஜதந்திரம் மற்றும் இராணுவ அதிகாரங்கள். இந்திய பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங் கங்கை நதியை இந்தியாவின் தேசிய நதியாக நவம்பர் 4, 2008 அறிவித்தார். தேசிய ஜல் ஜீவன் இயக்கத்தின் இயக்குனர் மனோஜ்குமார் சாகு. தேசிய ஜல் ஜீவன் இயக்கத்தின் இயக்குனர் மனோஜ்குமார் சாகு. கீழ்கண்டவற்றுள் நீர் போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம் ராஜஸ்தான். நீர் போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம் ராஜஸ்தான். இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்தருக்கு தடித்த உதடுகள் காணப்படுகிறது? புரோட்டோ ஆஸ்ட்ரலாய்டு. புரோட்டோ ஆஸ்ட்ரலாய்டு. பிலாஸ்பூர் டேஷ் மண்டல ரயில்வேயின் தலைமையகம். ஆன்சர், தென்கிழக்கு மத்திய ரயில்வே. தென்கிழக்கு மத்திய ரயில்வேயின் தலைமையகம் பிலாஸ்பூர். ஹேமடைட் தாதுவின் நிறம் சிகப்பு நிறம். கங்கை நதியின் மொத்த நீளம் அதன் மூலத்திலிருந்து அதன் வாய் வரை 2525 கிலோமீட்டர். கால வரிசைப்படி விஜயநகர பேரரசை ஆண்ட பின்வரும் வம்சங்களை வரிசைப்படுத்துக. சங்கமா வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம். சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம். சயது வம்சத்தின் கடைசி அரசர் ஆலம் ஷா. அவருடைய உண்மையான பெயர் என்ன? ஆன்சர், அலாவுதீன் ஷா. ஆலம் ஷாவின் உண்மையான பெயர் அலாவுதீன் ஷா.
ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை டேஷ் செப்பேடுகள் மூலம் அறியலாம். ஆன்சர் கரந்தை செப்பேடுகள் மூலம் அறியலாம். சிவாஜி யாரிடமிருந்து சிங்ககாட் கோட்டையை கைப்பற்றினார்? முகலாயர்களிடமிருந்து கைப்பற்றினார். மொழிவாரி அடிப்படையில் பாம்பே மாநிலம் எப்படி பிரிக்கப்பட்டது? மகாராஷ்டிரா மற்றும் குஜராத். மொழிவாரிய அடிப்படையில் பாம்பே மாநிலம் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் என பிரிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 8ஆம் நூற்றாண்டு மற்றும் 13ஆம் நூற்றாண்டுக்கு இடையில் 500 என்பவர்கள் வணிகர் சங்கங்கள். பொறுத்துக. கங்காதேவி மதுரா விஜயம், திருமலாம்பா வரதாம்பிகா பரிணாயம், சமரசர் பிரபுலிங்க லீலை, சமரசர் பிரபுலிங்க லீலை, கதைதாசர் ஹரிபக்தி சாரம், கதைதாசர் ஹரிபக்தி சாரம். மொஹஞ்சதாரோவின் பசுபதி முத்திரையில் காணப்படும் 4 விலங்குகளின் பெயர்களை குறிப்பிடுக. யானை, புலி, காண்டாமிருகம், எருமை. யானை, புலி, காண்டாமிருகம், எருமை. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை பற்றி கூறுகிறது? பகுதி 2. குடியுரிமை பற்றி கூறும் பகுதி பகுதி 2. விரைவு நீதிமன்றங்கள் டேஷ் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்படுகிறது? ஆன்சர் 11வது நிதி ஆணையம். 11வது நிதி ஆணையத்தின் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்படுகிறது. 1953ஆம் ஆண்டின் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் பசல் அலி. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் ஒப்பிடுக. அரசியல் சாசன விதி ஆளுநர் சார்ந்த அரசியல் சாசன விதிகள். விதி 156 ஆளுநரின் பதவிக்காலம். 156 ஆளுநரின் பதவிக்காலம். 165 ஆளுநரின் அட்வொகேட் ஜெனரல் நியமிக்கும் அதிகாரம். ஆளுநர் அட்வொகேட் ஜெனரலை நியமிக்கும் அதிகாரம். விதி 200 ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல். விதி 155 ஆளுநரை நியமித்தல். 155 ஆளுநரை நியமித்தல். 156 ஆளுநரின் பதவிக்காலம். 165 ஆளுநர் அட்வொகேட் ஜெனரலை நியமிக்கும் அதிகாரம். விதி 200 ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல். கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பில் பணமசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறுக்கப்பட்டுள்ளது? விதி 110 பணமசோதா என்ற சொல் விதி 110இல் வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பின் கீழான சரத்துகள் எந்த சட்டத்திருத்தம் அல்லது திருத்தங்களின்படி சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 42வது சட்டத்திருத்தம், 86வது சட்டத்திருத்தம். 1 மற்றும் 4 சரி. அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டவர் யார்? பாராளுமன்றம். அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டது பாராளுமன்றம். கீழ்க்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாத கூற்றை கண்டறிக. சரியாக பொருந்தாதது பகுதி 2 அடிப்படை கடமைகள் என்பது பொருந்தாதது. பகுதி 2 குடியுரிமை. பகுதி 1 யூனியன் பிரதேசங்கள். பகுதி 4 வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள். பகுதி 6 மாநில அரசாங்கம். 2வது ஐந்தாண்டு திட்டம் தொழில்மயமாக்கலுக்கு அதிக முன்னுரிமை அளிக்கிறது. 2வது ஐந்தாண்டு திட்டம் தொழில்மயமாக்கலுக்கு அதிக முன்னுரிமை அளிக்கிறது.
இந்தியாவில் நிதிக் கொள்கை வடிவமைக்கப்படுவது பின்வருவனவற்றுள் எது? ஆன்சர் நிதி அமைச்சகம். உயர் விளைச்சல் வகை திட்டத்தில் கீழ்க்கண்டவற்றுள் எந்த பயிர் உணவுப் பயிர் கீழ் வரவில்லை? ஆன்சர் கரும்பு. மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரியின் பெயர் பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி. பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி. பின்வருவனவற்றை காலவரன் முறைப்படி சரியாக வரிசைப்படுத்துக. பூனா ஒப்பந்தம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், சிம்லா மாநாடு, அமைச்சரவை குழு. பூனா ஒப்பந்தம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், சிம்லா மாநாடு, அமைச்சரவை குழு. இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் பிரதம மந்திரி. இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் பிரதம மந்திரி. மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த 5ஆண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது? 9ஆம் ஐந்தாண்டு திட்டம். சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க. 1857 கழகத்தை பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு பெயர்களில் அழைத்தார்கள். சரியானது செகண்ட் ஒன். 2 மட்டும் சரி. வீர் சவார்கர் இதை இந்திய தேசிய சுதந்திரப் போர் என பெயரிட்டார். நேரு டெல்லி உடன்படிக்கையை லியாகத் அலி கானுடன் கையெழுத்திட்ட தேதி ஏப்ரல் 8, 1950. 1940 தனிநபர் சத்தியாகிரகம் செய்த முதல் சத்தியாகிரகி யார்? வினோபா பாவே. 1940 தனிநபர் சத்தியாகிரகம் செய்த முதல் சத்தியாகிரகி வினோபா பாவே. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள் அக்டோபர் 16, 1906. தேஷ்பந்து சித்தரஞ்சன் தாஸின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றியவர் சுபாஷ் சந்திர போஸ். அகில இந்திய மாநில இடதுசாரிகளின் மக்கள் மாநாடு 1936ஆம் ஆண்டு நடைபெற்றது. அகில இந்திய மாநில இடதுசாரிகளின் மக்கள் மாநாடு 1936ஆம் ஆண்டு நடைபெற்றது. பின்வருபவர்களில் யார் 1890இல் இந்திய சமுதாய சீர்திருத்தவாதியை தொடங்கியவர்? கே.என். நடராஜன். கே.என். நடராஜன். அடுத்து பொறுத்துக. குறிஞ்சி வேட்டையாடல். பாலை சூறையாடல். பாலை நிலத்தின் தொழில் சூறையாடல். குறிஞ்சி நிலத்தின் தொழில் வேட்டையாடல். முல்லை நிலத்தின் தொழில் காளை தழுவல். மருத நிலத்தின் தொழில் களை எடுத்தல். மருத நிலத்தின் தொழில் களை எடுத்தல். விடுதலையெல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். விடுதலையெல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன், விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் 11ஆம் திருமுறை. பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் 11ஆம் திருமுறை. சி.என். அண்ணாதுரையின் எந்த புத்தகம் 1950ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டது? ஆரிய மாயை. ஆரிய மாயை என்ற புத்தகம். ஈவேரா பெரியார் எப்போது திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார்? 1939ஆம் ஆண்டு. பிராமணர் அல்லாதார் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1916.
1944 சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் ஈவே ராமசாமி. பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடங்கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார்? அரண் வலியுறுத்தல். டேஷ் இவையிரண்டும் தெற்றென மன்னவன் கண். மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்கள் என கூறுகிறார்? ஒற்றும் நீதி நூலும். ஒற்றும் நீதி நூலும். கனியிருப்பக் காய்கவர்ந்தற்று என திருக்குறள் எதனை கூறுகின்றது? இனிய உளவாக இன்னாத கூறல். திருக்குறளானது இல்லறத்தையும் மகளிரின் கற்புத்திறத்தையும் சிறப்பித்து பேசுகின்றது. காரணம், இப்பண்புகள் மனு தர்மத்துக்கு புறம்பானவை. ஆன்சர் கூற்று சரி, காரணம் சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி. வேங்கையின் மைந்தன் புதினத்தின் ஆசிரியர் அகிலன். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் என்னும் பாடலடி இடம்பெற்ற நூல் திருவெம்பாவை. பதிற்றுப்பத்தில் சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் சேர மன்னர்கள். ஆதிச்சநல்லூர் தாழிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஜகோர். புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் சென்னை. உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி 26. உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி 26. நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் எது? நிதி ஆயோக். தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட முதல் பெருநிறுவன மருத்துவமனை அப்பல்லோ மருத்துவமனை. தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட முதல் பெருநிறுவன மருத்துவமனை அப்பல்லோ மருத்துவமனை. எந்த ஆண்டில் தாழ்த்தப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையமாக மறுபெயரிடப்பட்டது? 1987. NH-44 தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலையாகும். இது ஒரிசாவில் இருந்து கன்னியாகுமரி வரை செல்கிறது. பிரிட்டிஷ் அரசாங்கம் மறைமுகமாக இந்தியர்களின் முன்னேற்றத்திற்கு உதவியது. அவையாவன? ஆன்சர் 1, 2, 4. பாடசாலைகளை நாடு எங்கிலும் நிறுவியதன் மூலம், புதிய தொழிற்சாலைகளை அமைத்ததன் மூலம், போக்குவரத்து வசதி செய்ததன் மூலம். கூற்று சுயமரியாதை திருமணங்களில் தாலி தடை செய்யப்பட்டுள்ளது. காரணம், தாலி என்பது ஆணுக்கு பெண்ணிய அடிமைத்தனத்தின் கொடூர சின்னமாக பார்க்கப்பட்டது. ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை மற்றும் ஆர் ஆனது ஏவுக்கு சரியான விளக்கமாக உள்ளது. பின்வருவனவற்றுள் பெரியார் ஆதரவு அளிக்காதது எது? கணவனுக்கு மரியாதை. அடுத்து பொறுத்துக. பரவலான மாறுபாடுகளை காட்டும் மாநிலங்களை சரியாக பொறுத்துக. ஒப்பீட்டளவில் குறைந்த வருமானத்துடன் உயர் மனித வளர்ச்சி. கேரளா. ஒப்பீட்டளவில் குறைந்த வருமானத்துடன் உயர் மனித வளர்ச்சி கேரளா. அதிக வருமானத்தில் குறைந்த மனித வளர்ச்சி ஹரியானா. அதிக வருமானத்தில் குறைந்த மனித வளர்ச்சி ஹரியானா. வேகமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மெதுவான மனித வளர்ச்சி ராஜஸ்தான். வேகமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மெதுவான மனித வளர்ச்சி ராஜஸ்தான்.
பரஸ்பர மந்தமான வளர்ச்சி மற்றும் மனித வளர்ச்சி, பீகார். பரஸ்பர மந்தமான வளர்ச்சி மற்றும் மனித வளர்ச்சி, பீகார். தேங்க்யூ.